நமது குடிவரையும் பிரம்மாலயம் நன்றாக செய்து வருகிறீர்களா? அடே மன்னர்களே, ஒரு ஆச்சார வாசலில் கட்டியா காவல் செய்து வாருங்கள். என்னென்ன சென்று ஆராய்ந்து பார்த்து வாருங்கள். அந்த கிளவியை இழுத்து வாருங்கள். தங்களை கரும்படி அழைத்திருக்கிறேன்.
கருத்துரை நாளாது சிக்க பரவாது சின்ன நாளாது அப்படிப்பட்ட நாட்டில் நோயில்லாத நோயை குட்டையில குட்டையை கொண்டு வந்தாய் அடிய கிளவி உன்னை சும்மா விடுவது சரியில்லை அடே மன்னர்களே இந்த கிளவியை மனித சந்தேகம் இல்லாத காட்டில் உடல் வேறு காவலாய் பற்றி வாழ் கொண்டு காட்டுங்கள் எனது பெருவிரல் அடையாளத்தை காட்டியும் அவர்கள் என்னை இனங்காணவில்லை. என்ன சிறிது நேரம் பொறுப்பேனா இருந்தால் என்னை வெட்டி விடுவார். என்னை வெட்டி விடுங்க. ஒருபோது மட்டும் மாட்டோமா தாயாரன் வருகின்றது. நல்லது. மைசூரன் பட்டணத்தையும் நெருபடியாக்கி விட்டேன். இனி யார் எஞ்சி இருக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அவனது கனவியாகிய கோப்பிலிங்கி இருக்கின்றாள். அவளிடம் செல்ல வேண்டும். அவளிடம் செல்வதாயிருந்தால் நான் இந்த வடிவுடன் செல்லக்கூடாது. ஒரு மாம்பழக்கார வடிவத்தில் தான் செல்ல வேண்டும். நானும் என்ன
அம்மா மகளே, அம்மா யாராவது மாம்பழம் வாங்க இருக்கின்றார்களா? அம்மா பிள்ளைக்கு சோமில்லை, எனக்கு சோமில்லை, மாம்பழம் வேண்டாம் அம்மா. மகளே, மாம்பழம் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு தாகமாக இருக்கிறது. அங்கே நீர் போரா கோப்பிலிக்கு கொட்டி வந்தேன், கோப்பிலிக்கு கொட்டி வந்தேன், என்னோட அம்மா இதோ பிள்ளைய பிடிங்க, நீர் எடுத்து வருவீங்க. நல்லது. கோப்பிலிங்கே நீர் எடுக்க சென்று விட்டால் அவனது பிள்ளையின் உயிரை எடுத்து எனது செப்பச்சமனை இடுவோம். அவள் வந்து என்ன செய்கின்றாள் என்பதை பார்த்து. அம்மா இதோ நீர் எடுத்து வந்து விட்டேன், பெற்றுக்கொள்ளுங்க. மகளே, பிள்ளையை பிடிக்கணி மகளே. அம்மா நான் தரும்போது தட்டுக்கு தலைவாரம் கொட்டிய மைந்தன் செத்து வரும்போது காரணம் என்னம்மா? அவன் நான் முன்பு சொன்னது போல் அவன் அழுதாப்போர் மூச்சடங்கி விட்டான். உண்மைதானா? உண்மையாகட்டும். அம்மா முந்திதா
நேரம் அழுது எங்களோட கொஞ்சம் வளர்க்கூடாதாமா? நான் அழுவதாயிருந்தால் எனது கண்ணீர் கடன் எப்படி மகளை தீர்ப்பாய்? உங்கள் ஊருக்கு யாராவது இறக்கும் போது அப்போது வந்து தீர்ப்பேன் அம்மா. எனது ஊரில் பிறப்பதாவது நீ வந்து கண்ணீர் கடன் தீர்ப்பதாவது. சரி, பரவாயில்லை. அங்கே பார்போட கோப்பிலிங்கி மார்பாடித்தோ, கோப்பிலிங்கி மார்பாடித்தோ, என்னோட மாவீரனே பொன்னாக நூறடி, என் மகளே நூறடி. அம்மா மாதானே அம்மாவன மாதாடிதோ, அம்மாவன மாதாடிதோ, அப்படியே பொன்னான நமுதன, அம்மாவன நமுதன. அங்கே தோடாடே கோப்பிலிங்கி தோடாடித்தோ, கோப்பிலிங்கி தோடாடித்தோ, என்னோட தோட்டத்தே பொன்னாக நூறடி, என் மகளே நூறடி. அம்மா தோளாடே அம்மாவன தோளாடிதோ, அம்மாவன தோளாடிதோ, யாதோடி நம்பி பொன்னான நமுதன, அம்மாவன நமுதன. அங்கே கையோட என் மகளே கையடித்தோ, கோப்பிலிங்கி கையடித்தோ, என்னோட கைகள் ரெண்டே பொன்னாக நூறடி, என் மகளே நூறடி. அம்மா கையாடே அம்மாவன கையாடிதோ, அம்மாவன கையாடிதோ, கையே உன்னாத நமுதன, நமுதன. அங்கே கையடித்த என் மகளே கூலியத்தான், கோப்பிலிங்கி கூலியத்தான், என்னோட கைதானிலே கொண்டு வந்து வையேனடி, என் மகளே வையேனடி. அம்மா கையாடிக்கா அம்மாவன கூலியைத்தான், தாயார கூலியைத்தான், கண்கள் மேலே கொண்டு வந்து தாரேனன, அம்மா தாரேனன. அங்கே தோடடித்த என் மகளே கூலியத்தான், கோப்பிலிங்கி கூலியத்தான், என்னோட தொங்காலிலே கொண்டு வந்து வையேனடி, என் மகளே வையேனடி. அம்மா தோளாடிக்கா அம்மாவன கூலியைத்தான், அர கூலியைத்தான், இந்த தொங்காலிலே கொண்டு வந்து தாரேனன, அம்மாவன தாரேனன. அங்கே பார்வதித்த என் மகளே கூலியத்தான், கோப்பிலிங்கி கூலியத்தான், என்னோட மடி மீறி கொண்டு வந்து வையேனடி, என் மகளே வையேனடி. அம்மா மாதாடிக்கா அம்மாவன கூலியைத்தான், தாயார கூலியைத்தான், தன் மடி மேலே கொண்டு வந்து தாரேனன, அம்மா தாரேனன. மாதாடிக்கே பெற்றவளே கூலியைத்தான், அம்மாவே கூலியைத்தான், தன் மடி மேலே கொண்டு வந்து வைக்கிறேனே, அம்மாவே வைக்கிறேனே. மகளே, பிள்ளை எப்படி உங்கள் கூலி எடுத்து வருகின்றேன். நல்லது. கோப்பிலிங்கி கூலி எடுக்க சென்று விட்டால் எனது உடலில் இருக்கும் உயிரை எடுத்து அவள் பிள்ளையின் உடலில் இடுவோம். அவள் வந்து என்ன செய்கின்றாள் என்பதை பார்ப்போம். மகளே, அம்மா பிள்ளையை பிள்ளையை. அம்மா, கூலி எடுத்து வந்து பெற்றுக்கொள்ளுங்க. சரி, அப்படி அம்மா நான் தரும்போது செத்தவன் போல் இந்த பிள்ளை போய் கட்டுக்கு தலைவன் பண்ணது காரணம் என்னம்மா? நான் முன்பு சொன்னது போல் அவன் அழுதாற் போல் புத்தடங்கி விட்டான். உண்மைதானாம்மா? உண்மையாகத்தான். மகளே, அம்மா பிள்ளையை கவனமாக வளர்த்துக்கொள். நான் சென்று வருகிறேன். அப்படியே சென்று வாருங்கள் அம்மா. ஓ. சரி மகனே, உன் தமையன்மார் 9 பேர் மறந்து உன் தந்தை மறந்தாகலாம் மகனே. நீ ஒரு பாட்டினார் பள்ளிக்கூடம் சென்று படித்து வாடா மகனே. அம்மா பாட்டு நான் பள்ளிக்கூடம் சென்று படிப்பதா இல்ல கட்டித்தாலும் கட்டித்தர வேண்டும். அப்படியே கட்டித்தாரண்டா மகனே, சென்று வாடா மகனே. அம்மா சொல்லுவேன். அங்கே சோமானோடு கல்லவோ அங்கே சோமானோடு கல்லவோ
தண்ணியில் கைகாலை சுத்தம் செய்து வாட மகனே. அம்மா அப்படியே காலையை சுத்தம் செய்து வந்தேன். இத்தனையை கூட்டி பழகடா மகனே. அம்மா அப்படியே மடினேன். இச்சாதத்தை கொட்டடா மகனே. அம்மா அப்படியே ஓட்டினேன். அதை காலால் விளக்கடா மகனே. அம்மா இந்த மெல்ல வாங்கல் வளர்த்தது அதை ஒருபாடு விளக்க மாட்டேன். அதை நானே பொறுப்பேன் விளக்கடா மகனே. அம்மா அப்படியே விளக்கினேன். அதை ஒன்றை விளக்கலாம் மகனே. அம்மா அப்படியே விட்டேன். நான் ஒரு அன்னம் புசித்து போய் நாட்களாகி விட்டது. அதில் ஒரு உருண்டை எடுத்து எனது வாய் போடலாம் ஆமா பயன்பட மகனே. என்னடா மகனே அது? அந்த வாயில் 1000 பிராமணர்கள் அக்கினி பாலை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். நான் தனதாயிரம் கண்ணுடைய அகோர முத்துமாரி எனக்கு ஒரு பெண் பார்த்து போய் நாட்களாகி விட்டது. ஒரு பெண் பார்க்கலாம். ஆமா பயன்பட என்னடா மகனே அது? தங்கள் தலையில் 1000 கண்கள் உள்ளன. நான் தான் அந்த 1000 கண்ணுடைய அகோர முத்துமாரி. உண்மைதானா? உண்மையாகத்தான். உங்கள் ஊரில் யாராவது இறந்தால் அவர்களை எழுப்பி சென்று விடலாம் மகனே. அம்மா யாபேரையும் எழுப்பும் என் தந்தையை மட்டும் எழுப்ப மாட்டேன். எதற்காக? என்னால் தாண்டாமல் இருந்தால் என்னை பற்றி விடுவார்கள். அந்த நேரம் வழியில் கண்ட மாதாவை நினைத்தால் வந்து செய்வேனடா மகனே. ஆமா அப்படியே செய்யணும். அம்மா வழியை கண்ட மாறாவே பெற்றவளே தாயே எனக்கு வந்தோடவே கையே அம்மா பெற்றவளே தாயே அம்மா வழியை கண்ட மாதாவே பெற்றவளே தாயே எனக்கு வந்தோடவே கையே அம்மா பெற்றவளே தாயே எங்கள் இருவரும் என்னால் தான் உயிர் தப்பினீர்கள். சென்று வாருங்கள். அங்கே தமையன் மறை கொண்டே
ஒரு நாளைக்கு ஒரு படி சொல்லாவிடின் என்னுடைய தலையோ சுக்குநூறாக வெடித்து விடும். இன்றோ ஏதோ ஒரு கலகமும் என் கண்களில் தென்படவில்லை. அப்படி கலகம் தென்படாக இருந்தால் அந்த கைலையன் கிரிதனை தான் செல்ல வேண்டும். அந்த கைலையன் கிரிதனை நாடி, அந்த கைலையன் கிரிதனை நாடி, நானும் காட்டாய் பேரந்தோடி போரேனே கோடி, போரேனே கோடி, கைலையன் கிரிதனை நாடி. எனது மைத்தனராகிய கிருஷ்ண பெருமானை அழைத்து இந்த மாதிரியானவளுக்கு இந்த கொடிய சாபங்களை போட வேண்டும். அங்கே மாரோடே மாருடித மாருடித என்ற மற்றோனரே ஓடி மாறும் இங்கே
கோவிந்தா, ஹரிராமா, கிருஷ்ணா இங்கே வரக்கூடாதா?